ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. வேதமளிச்ச தின தியானத்தின் மூலமாக और वचनी दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने बड़ी आनंद होती है. ஒரு புதிய மாசத்துக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் மேன்மை பாராட்டி இருக்கிறார். एक नए महीने में प्रवेश करने के लिए परमेश्वर ने महिमा किया है. 8 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தினார், நம்மை சுமந்து கொண்டு வந்தார். पिछले 8 महीने परमेश्वर ने हमें अद्भुत रीति से चलाया है और हमें संभाल कर அவருடைய रखा அன்பு है. விலையேற பெற்றது. उसका प्रेम जो बहुमूल्य है. இந்த புதிய மாச ஆசீர்வாதங்கள் ये नए महीने की आशीषें உங்களுடைய வாழ்க்கையில வரும்படியாக जीवन में आने के लिए உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். आपको अभिवादन करते இந்த हैं. மாசம் என்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? इस महीने परमेश्वर ने क्या प्रतिज्ञा दिया கர்த்தர் है? ஒவ்வொரு மாசம் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மளை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். परमेश्वर हर एक महीने हमें प्रतिज्ञा देकर अद्भुत रीति से இந்த चलाता மாசம் என்ன है. வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்? इस महीने क्या दिया है? எரேமியா यिर्मयाह 30ஆம் அதிகாரம் 30वां अध्याय 18 சொல்லப்பட்டிருக்குது. 18 में कहा गया है, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், यहोवा यूं कहता है, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி मैं याकूब के तंबू की बंधुआओं को लौटाता हूँ அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். और उसके घरों पर दया करूंगा. ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். कितने अच्छी प्रतिज्ञा को परमेश्वर ने दिया है. அவர் என்ன சொல்லுகிறார்? क्या कहता है? நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை நான் திருப்புவேன், मैं याकूब के तंबू की बंधुआओं से मैं लौटाता हूँ அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். और उसके घरों पर दया करूंगा. தேவ பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, கடந்த 8 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறையிருப்பில் நீங்க கடந்து கொண்டு இருக்கலாம். पिछले 8 महीने आप कोई तो तकलीफ में रहे होंगे, ஏதோ ஒரு கட்டுகளிலே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். कोई तो बंधनों में रहा होंगे. இதில் எப்படி எனக்கு விடுதலை கிடைக்க முடியும்? इसमें से मुझे छुटकारा कैसे இதில் எப்படி मिलेगा? நான் வெளியே வர முடியும்? इसमें से मैं बाहर कैसे எல்லாம் आऊं? சிறையிருப்பாய் காணப்படுகிறது. सब ऐसी रुकावट में है, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது. सब मेरे विरोध है, என் வாழ்க்கையில ஒரு எல்லாம் இருளாக காணப்படுகிறது. मेरे जीवन में एक अंधियारा है, ஒரு வெளிச்சம் இல்லையே, एक उजाला नहीं ஒரு है, ஆசீர்வாதம் இல்லையே एक आशीष नहीं, என்று கலக்கத்தோடு கூட காணப்படலாம். ऐसे व्याकुल के साथ होंगे. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता உன் है, சிறையிருப்பை நான் திருப்புவேன், मैं तेरी बधुआओं को लौटाता हूँ, கூடார சிறையிருப்பை நான் திருப்புவேன். तेरे घरों तंबू की बधुआओं को मैं அது लौटाता हूँ. மாத்திரமல்ல, केवल वही नहीं, அவர் சொல்லுகிறார், वो कहता है, அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். वो घरों पर दया करता है. இரக்கம் செய்கிற தேவன் वो दया करने वाला உங்க परमेश्वर சிறையிருப்பை மாற்றி आपके जो तकलीफों को இந்த बदलकर மாசம் சொல்லுகிறாரு, इस महीने कहता है, வாசஸ்தலங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். तेरे घरों पर मैं दया करूंगा. கலங்காதீர்கள். व्याकुल मत होइए. சிறையிருப்பை மாற்றுவதற்கு परमेश्वर इस परेशानी को இந்த बदलने के மாசத்துல लिए, உங்களுக்காக इस महीने आपके लिए அவர் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவராய் वो இருக்கிறார். अद्भुत कार्य करने के लिए உங்களை सामर्थ्य है. இரக்கம் செய்வார். आपके लिए दया करेगा. நாம் செபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद உம்முடைய करते हैं. கிருபைக்காக நன்றி. आपके अनुग्रह के लिए இந்த धन्यवाद. புதிய மாசம் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். इस नए महीने दिए गए प्रतिज्ञाओं के लिए आपको धन्यवाद. கூடாது இருக்கிறதான எல்லா சிறையிருப்பை மாற்றும். तंबू की हर एक परेशानियों को बदल दीजिए. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இரக்கம் செய்யும். आप दया कीजिए. இந்த மாசத்துல ஒரு திறந்த வாசலை வைக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். इस महीने में खोले द्वार को रखने के लिए हम प्रार्थना தாழ்த்தி करते हैं. செபிக்கிறோம். अपने आप को दिन करते இயேசு हैं. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென்.